ரசூல்லா வந்து சந்தேகமாக தான் சொன்னாங்க. இதில் ஒரு இன்னொரு விஷயமும் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சந்தேகமாக சொல்லுவாங்களா, இப்போவா அப்போன்னு தெரியுமுன்ட்டு. இப்போ அது அப்படிலாம் ரசூல்லா சொல்ல மாட்டாங்க அப்படிமே. உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னது, முஸ்லீம்கள் லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் எந்த இரவுன்னு ரசூல்லா சொல்லிக்கிறாங்களா, சந்தேகமாக சொல்லிக்கிறாங்களா இல்லையா? 21 இருக்குன்னாங்க. ஒரு வாட்டி கூப்பிட்டு 21 இருக்குங்கிறாங்க, ஒரு வாட்டி கூப்பிட்டு 23 இருக்குங்கிறாங்க, 20 வாட்டி கூப்பிட்டு 25ங்கிறாங்க. அதுக்குன்னு லைலத்துல் கதிர் மறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ இதெல்லாம் ரசூலா கற்றுக் கொடுக்குறாங்க, நமக்கு வேணும்னு தானே கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ சில விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், சில விஷயங்கள் நான் தெளிவு இல்லாமல் அது வேணும்னே உங்களை சிந்திக்கிறதுக்காக நான் விட்டுருக்கிறேன். நீங்கள் இந்த அடிப்படையிலையும் ப்ராக்டிஸ் எடுங்க, நம்மளை ட்ரெயின் கொடுக்குறாங்க. அது சொல்கிறாங்க, மூமின்களுக்கு புரிய வேண்டியது புரியும், ரசூல்லா ஏன் சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் ரசூல்லா இப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போ இவங்க மாற்றிக்குவாங்களே, லைலத்துல் கதிர் எப்போன்னு சொல்லுங்கள் கேட்டால் என்னம்மா, ஒற்றைப்படையில் 5 ரூபா, அது இல்லைம்மா 1 தான்ப்பா. ஒற்றைப்படையான 5 ரூபா லைலத்துல் கதிர் இல்லை. அப்போ ஒரு டவுட்டாக இருக்கிற ஒரு விஷயம் பொய்ன்னு ஆயிருமா? டவுட்டாக ஒரு விஷயத்த சொன்னால் அது பொய்ன்னு ஆயிரும்னா அப்போ லைலத்துல் கதிர் பொய்ன்னு சொல்லணும். அப்போ டவுட்டாக இருக்கிற விஷயம் உண்மைதான், அந்த டவுட்டிலேயே அதை நம்பணும். எது வரைக்கும் ரசூல்லா தெளிவாக சொன்னாங்களோ அதுதான் தெளிவு. சில விஷயங்கள் ரசூல்லா இப்படி கலங்களாக தான் நம்மளை விட்டுருக்காங்க. அதுலேயும் ஒரு ஹயர் இருக்கும், அதுலேயும் சில ஒரு பரக்கத் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில். இன்னும் சொல்ல போனால் தஜ்ஜால் மாதிரியான ப்ரொடிக்ஷன்லாம் வந்து என்ன, தஜ்ஜால் என்னது, கவர்மெண்ட்டு தஜ்ஜாலோடு சேர்ந்து போர் புரிவிங்கிறாங்க. தஜ்ஜால் ரோட்டில் போகிற சாமியார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் போகிற சாமியார் இல்லை, போர் யார் செய்வா? இன்னைக்கு டேட்டுக்கு போர் யார் செய்வா? அரசாங்கங்கள் செய்யும். அப்போ தஜ்ஜால் ஒரு அரசாங்கத்தை நிறுவாங்கிறதே உங்களுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு. தஜ்ஜால் வருவான், ஏதோ மாயமந்திர மேஜிக் ஷோ நடத்துவான், நீங்களாம் அப்படியே சொக்கி போயிடுவீங்க. இப்படி நாங்கள் தௌஹீதுல ஸ்ட்ராங்கு, நாங்கள் எந்த அவுலியா பின்னாடியும் போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தஜ்ஜாலை முதல்ல வெல்கம் பண்ணதே, இந்த சிஸ்டத்தை வெல்கம் பண்ணது யார்?